இங்க பாருங்க, இன்று தங்கம் விலை அப்டேட் ரொம்ப முக்கியம். 22 கேரட் தங்கம் 14,100 ரூபாய். வாங்க, நல்ல நேரமா ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குற ஐடியால இருக்கீங்களா? அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, ஏப்ரல் 11, 2026க்கு தங்கம் வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு டக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. சரி, வாங்க முதல்ல இன்னிக்கான விலை என்னன்னு பார்த்துடலாம். நீங்க தங்கம் வாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நம்பர்ஸ் இதோ. இங்க பாருங்க, இன்னைக்கான விலைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்டா இருக்கிற 24 கேரட் சுத்த தங்கம் 1 கிராம் விலை 15,382 ரூபாய். நாம வழக்கமா நகை செய்ய பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய். அதுவே கொஞ்சம் டிசைனர் நகைகள்ல யூஸ் பண்ற 18 கேரட் தங்கம் 1 கிராம் 11,760 ரூபாய். அடுத்து வெள்ளிக்கு வந்தோம்னா 1 கிராம் 265 ரூபாய், 1 கிலோ 2,65,000க்கு போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன் அந்த தங்கம் விலை மட்டும் தினமும் ஏறி இறங்கிட்டே இருக்கு? ஏன் அது ஸ்டேபிளா இல்ல? அதுக்கு பின்னாடி சில முக்கியமான பொருளாதார காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். தங்கத்தோட விலை மாறுறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட், அமெரிக்கா டாலரோட மதிப்பு, மக்கள் மத்தியில முதலீட்டு தேவை, அப்புறம் உலக பொருளாதாரம்னு இப்படி பல விஷயங்கள் அதோட விலையை தீர்மானிக்குது. இதுல ரொம்ப முக்கியமான ஒன்றை மட்டும் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்க டாலரோட மதிப்புக்கும் நம்ம ஒரு தங்க விலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, டாலர் மதிப்பு ஏறுச்சுன்னா இந்தியால தங்க விலை அதிகமாகும். அதே டாலர் மதிப்பு இறங்குச்சுன்னா தங்க விலை குறையும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா வேலை செய்யும். இதுதான் நம்ம வாங்குற விலையை நேரடியா பாதிக்குது. இங்க சொல்லி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது, எப்போல்லாம் பொருளாதாரம் கொஞ்சம் டல்லா இருக்கோ அப்போ மக்கள் பணத்தை தங்கத்துல முதலீடு செய்ய நினைப்பாங்க. ஏன்னா அதை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. இதனால தங்கத்தோட தேவை அதிகமாகி விலையும் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். சரி, விலை ஏறுறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பார்த்துட்டோம். இப்போ நாம எப்படி ஒரு ஸ்மார்ட் பையரா இருக்கலாம்னு பார்க்கலாம். நீங்க தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு சில டிப்ஸ் சொல்றேன். நீங்க தங்கம் வாங்கும்போது இந்த நம்பரை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. 3%. அதாவது நீங்க வாங்குற தங்கத்தோட மதிப்புல 3% GST சேர்ப்பாங்க. இது கூட செய்கூலி, சேதாரம்னு சில கட்டணங்களும் வரும். சோ அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போ தங்கம் வாங்கும்போது என்ன பண்ணணும்? இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். நம்பர் 1, நீங்க எப்ப தங்கம் வாங்கினாலும் அன்னைய ரேட் என்னன்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஏன்னா விலை தினமும் மாறும். நம்பர் 2, GST, செய்கூலின்னு வர்ற எக்ஸ்ட்ரா சார்ஜஸையும் கணக்குல எடுத்துக்கோங்க. நம்பர் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வாங்குற தங்கம் சுத்தமானதுதான் உறுதிப்படுத்த ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து கேளுங்க. சரி, இப்ப கடைசியா தங்கம் வெள்ளியும் எப்படி ஒரு நீண்டகால முதலீடா பாக்குறது, அதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னு ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு இந்த சார்ட் தெளிவா காட்டுது. தங்கத்தோட விலையில இன்னைக்கு ஒரு சின்ன இறக்கம் தெரியுது. ஒருவேளை இது தங்கம் வாங்க நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸா கூட இருக்கலாம். அதே நேரத்துல வெள்ளி விலை பெருசா மாற்றம் இல்லாம ஸ்டேபிளா இருக்கு. நாம எப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தங்கங்கிறது வெறும் ஒரு முதலீடு மட்டும் கிடையாது. அது நம்மளோட சேமிப்பு. நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணம் மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளுக்கு தேவையான ஒரு நீண்ட கால சொத்து. சொல்லப்போனா இது நம்ம கலாச்சாரத்தோடவே கலந்த ஒரு விஷயம். கடைசியா ஒரு முக்கியமான ரிமைண்டர். ஹால்மார்க்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்குற தங்கத்தோட தூய்மைக்கு அரசாங்கம் கொடுக்குற ஒரு கேரண்டி மாதிரி. நீங்க கொடுக்குற காசுக்கு சரியான தரமான பொருள் தான் வாங்குறீங்களான்னு இது உறுதி பண்ணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு 1 கிராம் 22 கேரட் தங்கத்தோட விலை என்னன்னு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கத்தையும் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.